பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடித்து கடந்த மார்ச் 27ஆம் தேதி வெளியான மலையாள படம் எம்புரான். 2019 வெளியான லூசிபர் படத்தின் 2ஆம் பாகமாக இப்படம் உருவானது. மலையாளம் மட்டுமல்லாது தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளிலும் டப் செய்யப்பட்டு படம் வெளியானது. இப்படம் இந்துக்களுக்கும் பாஜகவிற்கும் மோடியின் அரசியலுக்கும் எதிராக கருத்துக்களை தூண்டுகிறது என்று குற்றம் சாட்டப்பட்டு தற்போது படத்திற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. சமூக ஊடகங்களில் இதுபற்றி கோபமாக பலரும் கருத்துக்கள் பகிர்ந்த நிலையில் படத்தை மீண்டும் சென்சார் செய்ய முடிவு செய்துள்ளது படக்குழு. இதுபற்றி மலையாள மீடியாக்கள் கூறும்போது, இயக்குநரும் தயாரிப்பாளர்கள் ஆகியோர் படத்தின் திருத்தப்பட்ட பதிப்பை சென்சார் போர்டிற்கு சமர்ப்பிப்பது பற்றி திட்டமிட்டுள்ளனர். இந்த திருத்தப்பட்ட வெர்ஷன் அடுத்த வாரம் மீண்டும் வெளியிடப்படும் என கூறப்படுகிறது. தற்போது படத்தில் 17 இடங்களில் கட் செய்யப்பட்டுள்ளது என்கிறார்கள். இந்த திருத்தங்கள் திங்கட்கிழமைக்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளையும் மதபேதமுடனான பின்புலங்களை தவிர்க்கவும் செய்யப்பட்டுள்ளன. அப்படி படத்தில் என்னதான் பிரச்சனை? படத்தின் துவக்க காட்சியில் 2002இல் ஒரு கிராமம் தீ வைத்து எரிக்கப்படுகிறது. இது கோத்ரா கலவரங்களை குறிக்கின்றன எனவும் இதற்கு முன்பு நிகழ்ந்த தாக்குதல் பற்றி படம் பேசவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. இதற்கு பின் ஒரு இந்து வீட்டிற்குள் தஞ்சம் புகுந்து பாதுகாப்பு நாடுகிறார்கள். அங்கு மீண்டும் இந்துக்கள் நுழைந்து முஸ்லிம்களை தாக்குகிறார்கள். ஒரு இந்து ஆண் ஒரு கருவுற்ற முஸ்லிம் பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்வது போன்ற காட்சி இடம்பெற்றிருக்கிறது. இந்து தலைவர் பஜ்ரங்கி என்பவர் முஸ்லிம்களை தாக்குவதன் மூலமாக அரசியல் ஆதாயம் கிடைப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வில்லன் குழுவைச் சேர்ந்தவர்கள் அகண்ட சக்தி மோக்ஷா என்ற இந்துத்துவ கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இது பாஜக மற்றும் RSS குறிக்கிறது எனவும் பிருத்திவிராஜ் மற்றும் முரளி கோபி இந்து கரசேவகர்களை அடியாட்கள் போல் சித்தரித்திருக்கிறார்கள். அதற்கும் மேலாக படத்தின் கிளைமேக்ஸில் கிறிஸ்தவ கதாபாத்திரமான லூசிபர் அதாவது மோகன்லால் மற்றும் முஸ்லிம் கதாபாத்திரமான சையத் அதாவது பிருத்திவிராஜ் இருவரும் இணைந்து இந்துவான பஜ்ரங்கியை வீழ்த்துவதாக இருக்கிறது. மோகன்லால் அரசியல் களத்தில் மிகவும் மதிக்கப்படுபவர். அவர் பிருத்திவிராஜ் புரொபகண்டா விளையாட்டில் ஒரு பகடைக்காயாக மாறிவிட்டார் எனவும் தெரிவிக்கின்றனர். பலர் மோகன்லாலுக்கு இந்திய ராணுவத்தில் கௌரவ பதவி வழங்கப்பட்டதை திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். எனவே இத்தகைய எதிர்வினைகளை கருத்தில் கொண்டே படக்குழு சமூகத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் காட்சிகளை நீக்க திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது.